2017 டிஎன்பிசி கார்மெண்ட் கண்காணிப்பாளர் தேர்வுல இந்த தமிழ் கொஸ்டின் 100 வரும். அதுல இருந்து வந்திருக்கு. ஒரு எல்லொரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் அப்படின்னு சொல்லப்படுது. புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். அதுல சிலப்பதிகாரத்துல கண்ணகி போயிட்டு பாண்டிய மன்னன் கிட்ட வழக்கு உரைப்பா. அதுலதான் அந்த வழக்குரை காதைன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஏன்னா 30 காதைகள் இருக்கு. அதுல வழக்குரை காதைன்னு சொல்லி அதுலதான் போயிட்டு தன்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவா. அதாவது நான் எப்படிப்பட்ட ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னா புகார் நகரத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம்னா சோழர்கள் ஆட்சி பண்ண நகரம். சாதாரண சோழர்கள் கிடையாது. இவங்க எல்லாம் எப்படின்னா புறாவினுடைய துன்பத்தை போக்கிய சிபி சக்கரவர்த்தி ஆட்சி பண்ண புகார் நகரம். அது மட்டும் இல்லாம அந்த மனுநீதி சோழன் இந்த கன்றுக்கு இழைத்த கொடுமையால பசு மணி அடிக்கும். அதை கேட்டுட்டு அந்த பசுவின் துயரத்தை போக்கிய அந்த மன்னன் தான் மனுநீதி சோழன். அப்படிப்பட்ட நீதி வழங்கிய சோழ மன்னர்கள் ஆட்சி பண்ண புகார் நகரத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துலதான் இந்த வழக்குரை காதையில ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரம். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு அப்படிங்கிறாரு. நான் ஒரு தும்பி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேக்குறாங்க. நான் ஒரு தும்பி என்று தாசன் தான் சொல்றாரு. இங்க சுப்புரத்தினம்னு சொல்லி ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அப்ப சுப்புரத்தினம், கனகு சுப்புரத்தினம், இவருடைய பேர் என்ன? பாரதிதாசன். பாரதிதாசன் தான் இந்த இடத்துல தும்பி, தும்பிதாசன் அப்படின்னு சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்ப இதை எடுத்துடலாம். தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்ய வேண்டும்ங்கிறாரு. தெளிவுறுத்தும் படங்களோட சுவடி செய்யணுங்கிறாரு. செந்தமிழை செழுந்தமிழாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்ததான் இது ஆரம்பிக்கும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்கு உள்ள எல்லோருமே என்ன பண்ணினோம்? நானிடமும் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த படிப்பு இல்லை அப்படின்னா, ஒரு தமிழனுக்கு படிப்பு இல்லை அப்படின்னா இங்க இருக்க எல்லாருமே நானிட வேண்டும்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனா அந்த பாரதிதாசன் எந்த நூல்ல இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் வளர்ச்சி. அதாவது ஒரு தமிழனுக்கு படிப்பு கிடைச்சாதானே அந்த தமிழ் வளர்ச்சி அடையும். அததான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாரு. அதே போல அந்த தமிழ் எப்படி இருக்குன்னா செந்தமிழ் இருக்கிறது செழுந்தமிழாக மாறணுங்கிறாரு. அப்படி தமிழினுடைய வளர்ச்சியை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அவர் தான் பாரதிதாசன். அதுலதான் இந்த பாடல் வரிகள் வருது. அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த, உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அது அமைதினும் சிறந்தனவன்றே அப்படிங்கிறாரு. அதாவது குகன் கொண்டுட்டு வந்த அந்த பொருள், அந்த உணவுப் பொருள்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா அன்பால அந்த குகன் கொண்டுகிட்டு வந்த அந்த பொருள் எல்லாமே நாங்க அந்த அமிர்தை விட மிக சிறந்தது என்று நாங்க கருதுறோம் அப்படின்னு சொல்றாரு ராமன். இந்த இடத்துல இவங்க சைவம் தானே சாப்பிடுவாங்க. ஆனா குகனுக்கு கிடைக்கிறது என்னவோ அசைவ பொருள்கள் தான் அதிகமா கிடைக்கும். அதான் சொல்றாரு, நீங்க அன்பால் கொண்டுட்டு வந்த பொருள் எல்லாமே அமிர்தத்தை விட சிறந்ததுதான் அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது அது நாங்க சாப்பிட்டதுக்கு சமமாகும் அப்படிங்கிறாரு. இந்த பாடல் அடிகள் எதுல இருக்குங்க? கம்பராமாயணத்துல கம்பருடைய வரிகள் தான் இது. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு கண்ணியும் அப்படி சொல்லக்கூடிய அந்த பாடல். அதாவது முத்து பவளம் இது எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல உற்பத்தி பண்ணாலும் அது இடைப்பட சேய ஆயினும் தொடை புணரும் பொழுது, அதாவது மாலையாக அதை கட்டும் பொழுது அதனுடைய விலை பார்க்கும்போது எல்லாமே ஒரே மதிப்பு கொடுக்கும்னு சொல்றாங்க. சரி, அப்படி சொல்லும் பொழுது இந்த சான்றோர்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் அவங்களுடைய குணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். உயர்வான குணங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த உயர்வான மணிகள், விலை உயர்ந்த மணிகளை இந்த இடத்துல நல்ல உயர்ந்த சிந்தனை கொண்ட சான்றோர்கள் என்று கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதான் பாத்தீங்கன்னா ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் அவங்க சான்றோர் சான்றோராப சாலர் சாலராகுப அப்படின்னுவாங்க. சான்றோர்கள் சான்றோர்கள் கூட தான் அவங்க சேருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இது புறநானூர்ல கண்ணகனார் பாடுறார். புறநானூர்ல கண்ணகனார் சான்றோர் சான்றோராப சாலர் சாலராப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லப்படுது. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா காந்தியடிகள் தான் சொல்லியிருக்கிறாரு. காந்தியடிகள் கடிதம் ஒண்ணு படிச்சிருப்பீங்க, அதுல சொல்லியிருப்பாங்க. அதாவது
குழந்தைகள் வந்து தாய்மொழியில தான் கல்வி கற்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. அதே போல காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, பள்ளிக்கூடம் வீட்டை போன்று அமைந்தால்தான் குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு நல்ல பள்ளிக்கூடமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காந்தியடிகள் தான் சொல்றாரு. கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அந்த ஒன் தீன் தமிழன் என தமிழ் மொழியை போற்றுகிறாரு. யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒன் தீன் தமிழன் யாரு அப்படின்னு கேட்கும்போது திருவாசகம் மாணிக்க வாசகன் அவர் தான் வந்து திருவாசகத்துல இப்படி பாடுறாரு. இந்த திருவாசகம் மாணிக்க வாசகன் தான் அழுது அடி அடைந்த அன்பர்னு சொல்லுவான். அதே போல இவர் தான் வந்து அந்த புல்லாய் பூடாய் அப்படி இருக்கு இல்லையா, புல்லாய் பூடாய் புழுவாய் அந்த பறவையாய் பல்விருகமாகி அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு பாத்தீங்களா. அந்த பாடலும் யாரு அப்படின்னா திருவாசகம் மாணிக்க வாசகர் தான் அந்த பாடலும். இங்க வந்து கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலும் மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்துல பாடியிருக்கிறார். மன்னனும் மாசு அற கற்றோனும், அந்த பக்கம் மன்னன் வச்சுக்கோங்க, மாசு அற கற்றோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது மன்னனின் மாசற கற்றோனே சிறந்தவன்கிறாங்க. மன்னனை விட நல்லா படிச்சவன் தான் சிறந்தவன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மன்னனுக்கு அந்த தேசத்துல மட்டும்தான் அவருக்கு வந்து பவர் இருக்கு. ஆனா மாசற கற்றவன் எந்த தேசத்துக்கு போனாலும் என்ன பண்ண முடியும், பழச்சிக்க முடியும். அதான் சொல்றாரு, மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை, அவன் நாட்டை தவிர்த்து வேற நாட்டுல சிறப்பு இல்லை. ஆனா படிச்சவனுக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு நம்ம பாட்டி தான் ஔவையார் பாட்டி தான் இப்படி சொல்றாங்க. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், சரித்திரம் இங்கு நினைவு வரும்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. தென்னையை இடித்து தெருவாக்கு, தெருவை மேலும் விரிவாக்கு, அந்த மாதிரி அந்த பாடல் தான் அது. அதுலதான் இதுல வருது, எத்துணை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை அப்படின்லாம் கேட்பாரு. சுட்டு விரல் நீ சுருங்குவதா, சுயபலம் உன்னுள் ஒடுங்குவதா என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர் தான் தாரா பாரதி. திருவண்ணாமலை மாவட்டம் கோலை அங்கதான் பிறந்தாரு. திருவண்ணாமலை மாவட்டம் அது தாரா பாரதி தான் இந்த வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், சரித்திரம் எங்கே நினைவு வரும் அப்படின்ற ஒரு கேள்விய அழகா தாரா பாரதி சொல்லியிருக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றாங்க. திவ்யனா மேலான பல பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. 4000 திவ்ய பிரபந்தம் சொல்றோம் இல்லையா, இதை தொகுத்தவர் யாருன்னு தான் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. நமக்கு ஒரு இடத்துல நம்பியாண்டார் நம்பியும் படிச்சிருப்போம், நாதமுனியும் படிச்சிருப்போம். இந்த இடத்துல சிம்பிளா சொல்றேன், 4000 பெரிய நா வருதா, அதுபோல நாத முனி இவ்வளவுதான். இது வந்து 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களின் தொகுப்பு. அதுவும் சொல்ல போனா அந்த கிபியில 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த அந்த ஆழ்வார்களுடைய நூல்களை எல்லாத்தையும் கிபி 10ஆம் நூற்றாண்டுல வந்த நாதமுனிங்கிறவர் வந்து தொகுக்கிறாரு. இதுதான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றோம். நம்பியாண்டார் நம்பி எதுக்கு படிக்கிறீங்கன்னா, சைவ திருமுறைகள் 12 நம்ம சொல்லுவோம். அதுல முதல்ல வர 11 திருமுறை தான் அவர் தொகுத்திருப்பாரு. எனக்கு அதுக்கப்புறம் தான் சேக்கிழார் வந்து 12ஆவதாக அந்த பெரிய புராணத்தை எழுதுவாரு. அது பிற்காலத்துல சேர்க்கப்படும். 8 தொகை நூல்கள்ல அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை தான் கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட அகம் சார்ந்தது 5ன்னு சொல்லுவோம். இத வந்து அகம் 5 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல வந்து நகு ஐ, நகு ஐ, ப ப காளி, பாப்பா காளி அப்படின்னு இருக்கும். இதுல வந்து பரிபாடல், இது வந்து 18-10 பரிபாடல் 1 வரும். இதுல பரி என்பது பாத்தீங்கன்னா அகமும் பறிக்கும் புறமும் பறிக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப பரிபாடல் மட்டும்தான் அகம் புறம் சார்ந்தது. இதுவே வந்து 18-10 சேரருடைய வரலாறு, அதுக்கப்புறம் புறநானூறு, இது 2 எடுத்துக்கிட்டோம்னாக்கா புறம் சார்ந்த நூல்கள்னு நமக்கு தெரியும். அப்ப மீதி இருக்கிற நூல்கள் தான் இந்த இடத்துல அகம் சார்ந்தது. அப்ப நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு வருது. அடுத்தது கலித்தொகை அதுவும் வருது, அகநானூறு. இந்த நூல்கள் தான், அந்த 5ம் தான் அகம் சார்ந்த நூல்கள். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் என்று சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்கிறாங்க. பாருங்க, நற்றிணை. சரிங்களா? எது பாருங்க, நற்றிணையில தான் இது வருது. ஆசிரியர் பெயர் வந்து தெரியாது. நற்றிணை வந்து மொத்தமா 400 பாடலுடையது. நற்றிணை 400ன்னு சொல்லுவோம். இதுல வந்து 355வது பாடல் இந்த பாடல் இது.
ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்த நட்டோர் நஞ்சும் நனி நாகரிகர் அந்த பாடலுக்கு தான் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஊழி பெயரினும் தாம் பெயரார். இந்த உலகமே மாறினாலும் இவங்க மாற மாட்டாங்க. எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா சான்றாண்மை குன்றாமை. சரிங்களா? இந்த சான்றாண்மைனா நேர்மையா இருக்கிறவங்க தம்முடைய கடமைகள்ல இருந்து அவங்க எப்போதுமே மாற மாட்டாங்கன்றாங்க. சரியா? ஊழி பெயரினும், ஊழினா இந்த இடத்துல உலகம்னு பொருள். அததான் இங்க கேள்வியை கேட்டிருக்காங்க. ஊழி என்றால் உலகம்னு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. உலகமே வேற மாதிரி தடுமாறி போனாலும் நேர்மையா இருக்கிறவங்க எப்பயுமே அவங்க தடுமாறி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கடமைகள்ல அவங்க கடல் போன்றவங்கன்னு சொல்றாங்க.